Hello all, welcome back to my Kutti Corner of the Internet. நான் ஒர்க் முடிஞ்சு வந்தோடனேயும் இந்த கிச்சனில் இப்படி தான் மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருந்தேன். சிங்கையும் கிரைண்டரையும் ஃபஸ்ட்டு பாத்திரத்தை விளக்குறதா இல்லை இந்த கிரைண்டரில் மாவை ஆட்டி முடிக்கிறதான்னு சொல்லி நான் முழிச்சிட்டு இருந்தேன். பட் வைஸ் ஐடியா ஃபஸ்ட்டு சிங்கில் இருக்கிற பாத்திரத்தை விளக்குறது தான். ஏன்னா அப்போ தான் மாவு ஆட்டி முடிச்சதுக்கப்புறம் கிரைண்டரை ஈஸியாக விளக்குறதுக்கு சிங்கில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். அது ஒரு பெரிய வாட் சோல்ஜர் மாதிரி வந்துட்டு நான் அந்த ஏப்ரானை வந்து ஷீல்டு மாதிரி எடுத்து மாட்டிட்டு பாத்திரம் கடகடன்னு விளக்க ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் மீன் வைல் சைடில் வந்துட்டு இந்த மாவையும் செக் பண்ணிகிட்டே இருந்தேன். அண்ட் உளுந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அரிசி போட்டு ஆட்டிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலி இந்த பாத்திரம் விளக்கி முடிச்சோடனே அந்த காலி சிங்க் பார்க்கும்போது கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது பாருங்கள், அது ஒரு தனி லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணிவிட்டு டோட்டலாக மாவு மேலே வந்து இறங்கிட்டேன் நான். ஸோ கரெக்டாக அதெல்லாம் பதம் பார்த்து ஃபுல்லாக ஆட்டி முடிச்சு அண்ட் பாக்ஸ்லேயும் மாற்றி வச்சுட்டேன். அண்ட் மாற்றிட்டு கிரைண்டரை எடுத்து போட்டு அதையும் கழுவி முடிச்சாச்சு. இந்த மாவாட்டி முடித்ததுக்கப்புறம் அது ஒரு வேறு லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஏன்னா நெக்ஸ்ட்டு 1 வீக்கு நம்ம ஃபீலே பண்ண தேவையில்லை. டக்குன்னு ஏதாச்சும் ஒன்று இல்லை அப்படின்னா ஒரு தோசையை எடுத்து சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம் நம்ம. ஆக்சுவலி வந்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கிளப்பில் கொஞ்சம் திங்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் எப்போவுமே யூஸ்வலாக ஆன்லைன் ஷாப்பிங்லாம் வந்துட்டு இன்ஸ்டாமார்ட்லேயும் பிளிங்கிட்லேயும் தான் பண்ணுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஃபர்ஸ்ட் கிளப் ஆப்பில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தேன். காஸ்ட்லாம் பார்க்கும்போது மோரலில் சேமாக தான் இருந்துச்சு, பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்சஸ் இல்லை. சரி ஓகே, குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் அதில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து பூஜைக்கு சாமிக்கு போடுறதுக்கு பூ தேவைப்பட்டுச்சு அண்ட் பனானா காலியாக இருந்தது. ஸோ அது வாங்கணுன்னு இருந்தது. அப்புறம் குட்டி குட்டி திங்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் சேர்த்து நான் ஆர்டர் பண்ணேன். ரொம்ப ஆக்சுவலி ப்ரீமியம் பேக்கேஜிங் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இட் வாஸ் ரியலி குட். ரொம்ப பெரிய தம்ஸ் அப். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆர்டர்னாலே என்னன்னு தெரியல, ஒரு நல்ல குவாலிட்டி இருக்கிற பேக், ஒரு கிளாத் பேக்கே வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஸோ திங்ஸ் எல்லாமே ரிசீவ் ஆனோடனையும் அது எல்லாத்தையும் எடுத்து அதாவது பிளேஸில் வச்சுட்டு சாமிக்கு பூ இருந்துச்சு அதை கட் பண்ணி என்னோடய பூஜையும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ட்ரைட் ஃப்ளவர்ஸ் எல்லாம் எடுத்து ஃபஸ்ட் டஸ்ட்பினில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வாங்கியிருந்த ஃப்ரெஷ்ஷான ஃப்ளவர்ஸ் வச்சு திருப்தியாக வந்து சாமி கும்பிட்டு முடித்தேன். அண்ட் நான் இந்த டைம் வந்து ஒரு தூப்பும் வாங்கியிருந்தேன் ஃபர்ஸ்ட் கிளப்பில் இருந்து. ரொம்ப மைல்டு ஸ்மெல். உங்களுக்கு வந்து ஃப்ளவர்ஸ் அண்ட் இந்த பூஜா ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும், கேம்ஃபர் இந்த மாதிரி ஸ்மெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னா டூ ப்ரிஃபர் திஸ் தூப். ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. மைல்டாக தான் இருந்துச்சு, பட் ஒரு மாதிரி கோவில் மாதிரி ஃபீல் பண்ண வச்சிருச்சு வீட்டை. ஸோ இட் வாஸ் நைஸ். ஸோ என்னோடய பூஜைலாம் முடிச்சதுக்கப்புறம் நான் கொஞ்சம் என்னோடய பார்சல்ஸ் எல்லாம் வந்துட்டு கீழே செக்யூரிட்டிகிட்ட இருந்துச்சு, கொரியர் வந்தது. ஸோ அது எல்லாத்தையும் போயிட்டு கலெக்ட் பண்ணிட்டு வரலான்னு போனேன். அண்ட் அதில் என்னோட ஒரு ஃபேவரட்டான ஒரு கொரியர் ஒன்று இருந்துச்சு. அது என்னென்னா வந்து நான் காரோட டேஷ்போர்டில் மாட்டுறதுக்கு ஒரு ஸ்மால் ஹேங்கிங் ஒன்று வாங்கியிருந்தேன் எங்களோட பிக்சர்ஸ் போட்டு. ஸோ அதுவுமே எனக்கு ரிசீவ் ஆகிருந்தது. ஸோ அதையும் எடுத்துகிட்டு போயிட்டு கார் ஹேங்கரில் வந்து அந்த மிரர் மேலே மாட்டிட்டு அதை கொஞ்சம் நேரம் பார்த்து ரசிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அண்ட் திஸ் இஸ் how I wrapped up my evening. See you guys in the next vlog.